இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலுமே கூட்டுறவுத்துறைக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்ப அந்த வேலைவாய்ப்பு பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக கூட்டுறவுத்துறை இருக்கு பாருங்க, அங்கிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இருக்கு பாருங்க, டிஆர்பில இருந்து வேலைவாய்ப்பு கொடுத்திருக்காங்க. என்னமான பதவினா அசிஸ்டன்ட்கான பதவி தான் கேட்டிருக்காங்க. உதவியாளருக்கான பதவிகள் தான் நிரப்ப போறாங்க. எந்தெந்த பேங்க்ல அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைமரி கோஆபரேட்டிவ், டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல் ஸ்டோர் எக்ஸெட்ரா. அதாவது மத்திய கூட்டுறவு பேங்க்லயும் சரி, மாநில கூட்டுறவு வங்கிகளையும் சரி, அதே மாதிரி சொசைட்டில கோஆபரேட்டிவ் சொசைட்டில டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல் ஸ்டோர்லாம் இருக்கு பாருங்க, அங்க இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வேலைவாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மத்திய மற்றும் மாநில அரசு, கோஆபரேட்டிவ் பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்சேல் ஸ்டோர் எல்லா இடத்துலயுமே வேலைவாய்ப்பு இருக்குங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்க. சோ டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். சோ இந்த வேலைவாய்ப்பை எப்பப்பெல்லாம் நிரப்பணும் அதுக்கான டைம் ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கீட்டிங் ரிசர்வேஷன் மினிட் ஃப்ரம் சொசைட்டி ரிகார்டிங் வேகன்சி. அதாவது எவ்வளவு வேகன்சிலாம் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா எவ்வளவு வேகன்சி இருக்கு அதை கலெக்ட் பண்றதுக்கு 1/8/2025 அதுக்குள்ள வேகன்சி கலெக்ட் பண்ணிடணும். பட் வேகன்சி குறித்து இன்னும் அப்டேட் பண்ணல. 1/8/2025 வேகன்சியை எல்லா டிஸ்ட்ரிக்ட் சொசைட்டியுமே கொடுத்துருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸா எங்கெங்க எவ்வளவு வேகன்சி இருக்குமே அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஆர்பி கமிட்டிங் மீட்டிங் நடக்கும் 4/8/2025. அதுக்குள்ள உங்களுக்கு அந்த டிஆர்பிக்கான மீட்டிங் நடத்தி எவ்வளவு வேகன்சி நிரப்பலாம், அந்த வேகன்சி எல்லாமே பொறுத்து எவ்வளவு வேகன்சி நிரப்பலாம் அது எல்லாமே மீட்டிங்கா போடுவாங்க. அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன். உங்களுக்கான நோட்டிபிகேஷன் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன், அதாவது 6/8/2025 அன்று உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. அபிஷியல் நோட்டிபிகேஷன் 6ஆம் தேதி வரப்போகுதுங்க. அதாவது நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா வெப்சைட் இருக்கு. இது சென்னை வெப்சைட், இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே டிஆர்பிக்குன்னு தனி வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 நியூஸ் பேப்பர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸா இருக்க நியூஸ் பேப்பர்ல ஷார்ட்டா நோட்டிபிகேஷனும் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்ளை பண்றது எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னா 6/8/2025 இருந்து லாஸ்ட் தேதி 29/8 அந்த மாதிரி லாஸ்ட் தேதி கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் 29/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணாங்க. 6/8/2025 இருந்து 29/8/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் ஃபைனலைஸ் பண்றதுக்கு 3/9/2025 எக்ஸாம் சென்டர் ஃபுல்லா நீங்க ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. ஹால் டிக்கெட் எப்போ கொடுத்துறாங்க அப்படின்னா 5/9/2025 இருந்து ஹால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 12/10/2025 அன்னைக்கு எக்ஸாம் இருக்க போது. எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 27/10/2025 அன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் இருக்க போது. அதே மாதிரி பார்த்தா இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் என்னைக்கு டவுன்லோட் பண்ணலாம்னா 31/10/2025 அன்னைக்கு இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் இருக்க போது. இன்டர்வியூ என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா 12/11/2025 இருந்து 14/11/2025 வரைக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ரிசல்ட் மற்றும் பப்ளிகேஷன், சோ ஃபைனலா ரிசல்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்க 15/11/2025. ஓகே, இதுதாங்க உங்களுக்கான மொத்த ஒரு டைம் டேபிள் கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில தான் உங்களுக்கான ப்ராசஸ் நடக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இது எப்படி நிரப்பலாம் அதை பத்தி அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, அதாவது கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பாக கூட்டுறவு சங்கங்கள்ல வேலைவாய்ப்பு கொடுத்திருக்காங்க. காலியாக உள்ள நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய பணியிடங்களை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் நிரப்புவதற்காக இப்போதைக்கு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா திருத்தப்பட்ட ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்கும். இதன் மூலமா தான் நீங்க நிரப்பணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. சோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல கொடுத்திருக்காங்க. சோ அப்படியே நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, சோ முதல்ல காலி பணியிட விவரங்களை அறிவித்தல். சோ காலி பணிகள் விவரம் அந்த சொல்லியிருக்க தேதிக்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் போக மீதி இருக்க வேகன்சியை கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கான காலி பணிகள் விவரம் மற்றும் அதற்கான இன சூழ்ச்சி பிற தொடக்க கூட்டுறவு சங்கங்களுக்கான எல்லாமே பின்பற்ற வேண்டும். அதாவது ரிசர்வேஷன் முறையில இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்சிக்கு எவ்வளவு வேகன்சி, பிசிக்கு எவ்வளவு வேகன்சி, எம்பிசிக்கு எவ்வளவு வேகன்சி அந்த மாதிரி நீங்க கொடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோ கேட்டகரி வைஸாக, கிளாஸ் வைஸாக நீங்க பிரிக்கணும். அதுக்கான ரிசர்வேஷன் அந்த 200 படி ரிசர்வேஷன் படி 200 புள்ளிகளை கொண்ட இனசூழ்ச்சி வாரியாக நீங்க டைம் டேபிள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவம் நிர்ணயம் செய்தல். அதாவது இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும். அதாவது விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயர் என்ன, புகைப்படம், பிறந்த தேதி, இந்த மாதிரி ஒரு 17 வகையான இன்ஃபர்மேஷனை ஆன்லைன்ல கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக இதுலயே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஏஜென்சி மூலமாக அந்த ஆன்லைன் வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ்
பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் பிசி எம்பிசி கேட்டகரி. இதுவே எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்க, மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கு வந்து 250 ரூபாய் நீங்க ஃபீஸா பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆன்லைன் மூலமாக தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்துவது தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். ஸோ மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் இத்தேர்வானது எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய இரு நிலை கொண்டது. ஸோ இதை எப்படி செலக்ஷன் பண்ணனா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதே மாதிரி இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூக்கு பொறுத்த வரைக்கும் 15 மதிப்பெண்ணும், எழுத்து தேர்வுக்கு 85 மதிப்பெண்ணும். ஸோ 85:15 என்ற விகிதத்துல மொத்தமா 100 மதிப்பெண்களுக்கு ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை தகுதி பெறாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் இன்டர்வியூக்கு போவாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம், அதாவது பட்டப்படிப்பு மற்றும் கூற்று பட்டய பயிற்சி கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள பணியிடங்களுக்கு பணியாளர் எழுத்து தேர்வுக்கான உரிய பாடத்திட்டம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து அமைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் தயாரிப்பு. சோ உங்களுக்கான விடைத்தாளை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் டைப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மொத்தமா 200 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமா இருக்க போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.85 மதிப்பெண் வழங்கணும். டோட்டலா 170 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வினாத்தாள் மற்றும் OMR விடைத்தாள்களை உரிய வழிமுறையை பின்பற்றி அச்சிட்டு கரெக்டா கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் முதல்ல எழுத்து தேர்வு எப்படி இருக்கணும், அதுக்கான ஆன்சருக்கு எல்லாமே கரெக்டா அந்த வெப்சைட்ல நீங்க பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. விடைத்தாள் நகல் மதிப்பீடு செய்தல் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ ஒன்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 30 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதிலே கொடுத்திருக்காங்க பாருங்க. நேர்முக தேர்வின் விண்ணப்பத்தாரில் ஒட்டுமொத்த செயல்பாடு மதிப்பீட்டு குறைந்தபட்சம் 18 மதிப்பெண் முதல் அதிகபட்சம் 24 மதிப்பெண் வரை வழங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விண்ணப்பத்தாருக்கும் 24 மதிப்பெண்ணுக்கு மேலவோ 12 மதிப்பெண் குறைவாகவோ கொடுக்க கூடாது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ பேஸ் பண்ணி செலக்ஷன்ஸ் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தகுதி பெற்ற விண்ணப்பத்தாளருக்கு நியமனம், அதுக்கான அவங்களுக்கான ஆர்டர் காப்பி கொடுக்கறது, வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறது, அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ஷார்ட்டா எப்படிலாம் நீங்க கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு மொத்தமா இன்ஃபார்ம் பண்ணிடுறேங்க. ஸோ இதர வழிகாட்டு நெறிமுறை என்ன அதை பத்திலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 3 மாசத்துக்குள்ள மொத்த ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணணும். 200 இன சுழற்சி முறையை வச்சு பண்ணணும். ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஓசி கேட்டகரி அதிகபட்சம் 32 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மீதி இருக்காங்க பாருங்க, பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் மீட்ங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் மீட்டே கிடையாது, எவ்வளவு ஏஜ் வரைக்கும் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி என்ன அப்படின்னா கண்டிப்பா அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்டிமேட் வேகன்சி, டென்டேட்டிவ் வேகன்சி எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்ப தெளிவா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாங்க. இப்போதைக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் படி இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, கண்டிப்பா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000க்கு மேற்பட்ட வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா மாவட்டங்களையுமே தனித்தனியாக வேலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் சரி, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், சொசைட்டி எல்லா இடத்துலையும் வேலைப்பு இருக்கு. அதனால வேகன்சி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பதவியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதாவது உதவியாளர் பதவி, அசிஸ்டன்ட் பதவி கம்பல்சரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மேற்பட்ட பதவினா ரைட்டர், எழுத்தர் பதவி இருக்கலாம், சூப்பர்வைசருக்கான பதவி. இதுக்கு முன்னாடி 2023 நோட்டிபிகேஷன் அப்ப இந்த 3 பதவியும் கொடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வருஷமும் இந்த 3 பதவி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பதவிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ கோஆபரேட் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது எனி டிகிரி வித் ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும், அது ரொம்ப அவசியமானது. இனி டிகிரி முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது எம்காம் ஹானர்ஸ் கோஆபரேட்டிவ் முடிச்சவங்க, பிகாம் கோஆபரேட்டிவ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், எம்ஏ கோஆபரேட்டிவ் முடிச்சவங்க, பிஏ கோஆபரேட்டிவ் முடிச்சவங்க, எம்காம் கோஆபரேட்டிவ் இந்த 7 வகையான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 18-32, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு மினிமம் 18, அதிகபட்ச நோட்டிபிகேஷன், வயது வரம்பு கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வைக்கிறாங்க, இதை பேஸ் பண்ணி தாங்க செலக்ஷன்ஸ் பண்றாங்க. ஸோ கீழ்கண்ட கூற்று பயிற்சியாக கருதப்படும் இது எதுக்கெல்லாம் அப்படின்னா தமிழ்நாடு கூற்று ஒன்றியத்தால் நடத்தப்படும் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இதுக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, வைகுந்த மேத்தா தேசிய கூற்று நிறுவனம் அங்க படிச்சிருக்கீங்க, பிகாம் ஹானர்ஸ் கோஆபரேட்டிவ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த வருஷம் தான் வந்து இந்த கோஆபரேட்டிவ்க்கு வந்து பயிற்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான போனஃபிட் சர்டிபிகேட்டை வச்சும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான போனஃபிட்டை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் நீங்க இந்த பயிற்சியை வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான பணியாணை கொடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்க போனஃபிட்டை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ கம்ப்யூட்டருக்கான நாலேஜும் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த தேதிக்கு ஏற்ப அப்ளிகேஷன், அதாவது
6/8/2025 அன்னைக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் வருது. அந்த மூலம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ போட்டலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது, அதை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல வீடியோ போடும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்க பாருங்க, வாட்ஸ்அப் சேனலா இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா தகவலுமே உடனுக்குடனே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.